வணக்கம் நேயர்களே. இந்த வாய்மையின் வாதம் சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, இன்றைய வாய்மையின் வாதம் சிறப்பு நிகழ்ச்சியை நம்முடன் சந்திப்பதற்காக கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர், காங்கேயம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தனியரசு அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்த வாரத்தில் ஒரு 5 கதாநாயகர்கள் உடைய பட்டியலை எடுத்தனா அதில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன்ல நீங்களும் இருக்கீங்க. ஏன்னா இந்த வாரம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்ட, அதாவது தமிழக ஊடகங்கள் மட்டுமில்லாமல் ஒரு தேசிய அளவில் ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு தலைவருடைய பெயரும் உங்களுடைய பெயரில் இருக்கு. உண்மையாகவே கூவத்தூர்ல என்ன நடந்துச்சு 4 மாதங்களுக்கு முன்பு? இந்த இயல்பான பொதுவாக ஒரு ஆட்சிக்கு நெருக்கடி வருகிற பொழுது, அல்லது ஏற்கனவே ஒரு வலிமையான அரசு துறை தலைவராகவும் அரசை ஆளுகிற கட்சியினுடைய தலைவருக்கும் ஒரு இந்த மாதிரி விபத்து அல்லது இப்படி மாதிரி ஆனால் உயிரிழப்பு வருகிற பொழுது அதனுடைய தொடர்ச்சி, கட்சியும் ஆட்சியும் தொடருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிற அந்த இடைவெளி கொஞ்சம் பதட்டமாகவும் அது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத நிலை இருக்கும். அதை உருவாக்குறதுக்கு அந்த அரசின் மீது பற்றுக்கொண்டு அந்த அரசை தொடரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 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 சவால் இருக்கும். அந்த அதிகாரத்தை மீண்டும் அந்த இடத்தை இந்த ஆட்சி தொடரும்னு என்ன நீங்க எந்த நம்பிக்கையில நீங்க சொன்னீங்க? இல்லை, எதை அடிப்படையாக உறுதியாக அதில் தான் நான் ரொம்ப உறுதியாக இருந்ததில்ல. நம்ம தான் அப்படி அதில் நான் உறுதியாக இருந்தேன். அப்போ நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் நடந்துச்சு. பொதுவாக நீங்கள் ஒரு அரசு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்முடைய இந்திய நாடு. இந்தியா பல்வேறு வகையான பண்பாடு, மொழி, இனம்னு ஒரு 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 வேறுபட்ட பண்பாட்டு தளத்தில் ஒற்றை தலைமையில் ஒரு தேசத்தை நிறுவி வழிநடத்துகிற ஒரு அரசியல் பாரம்பரியம் உள்ள நாடு. அதில் குறிப்பாக தமிழ்நாடு ஒரு பெரிய ஒரு அடக்குமுறை அரசு, சர்வாதிகாரம், பாசிசம் அல்லது இரக்கமில்லாத அரசுன்னு ஒரு அரசு நம்முடைய வரலாற்று, தமிழ்நாட்டு வரலாற்றில் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இங்கே போர் புரியும் மன்னர்களோ அல்லது ஜனநாயகத்திலையும் பெரிய ஊழல் அல்லது பெரிய சுரண்டல், மக்களை சுரண்டுறது அல்லது வன்முறை போன்ற சம்பவங்கள் இல்லாத ஒரு அமைதியான இயல்பான பண்பியலை கொண்ட மக்கள் தான் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள். பாரம்பரியமாக 1000 வருஷம் அப்படித்தான் இருந்தோம். இதில் நவீன இந்த அரசியல், இப்போ இருக்கிற அந்த அரசியல், இப்போ திரைப்படத்துறை சார்ந்த தலைவர்கள் மிக வழி அது இருக்கட்டும். ஒரு பக்கம் நம்ம அதுக்கெல்லாம் உள்ள வரலாம். அதுக்கு முன்னாடி கூவத்தூர்ல என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டது? இல்ல, என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டது? ஏன்னா இப்ப நீங்க கூவத்தூர்ல இருக்கும்போது நம்முடைய நிகழ்ச்சிக்கு நீங்க அப்ப வந்திருக்கீங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிந்த அன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கீங்க. அப்ப இருக்கும்போது அதுக்கு அந்த கூவத்தூர்லயே பேட்டிலாம் கொடுத்திருந்தீங்க. நான் ஜாக்கிங் போறேன், நான் இது மாதிரி ஃப்ரீயா சுதந்திரமா இருக்கேன், நல்ல உணவு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பல கருத்துக்களை நீங்க முன்வைத்திருந்தீங்க. கூவத்தூர் நடந்த பிரஸ் மீட்லயே ஊடகங்களுக்கு மத்தியிலேயே பேசுறதும் அந்த ஊடகங்களை நல்லா கவனிக்க சொல்லியும் ஊடகங்களுடைய பார்வைக்கு ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர் பெருமக்கள், கட்சியினுடைய பொதுச்செயலாளர், துணை பொதுச்செயலாளர் சின்னமாக இருக்கையிலேயே நான் தான் அவங்கள்ட்ட ஊடகங்கள் நீங்கள் தவறான பொய் பரப்புரைகளை நீங்கள் நம்பாதீங்க, யாரும் இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டி வைக்கப்படலை, விலங்குகள் கையில் இல்லை, எல்லோரும் அவங்கவுங்க தொலைபேசி கையில் வச்சுருக்காங்க, அலைபேசி, செல்ஃபோன் வச்சுருக்காங்க, இங்கே யாரும் குண்டர்கள் யாரும் சூழ்ந்திருந்து ஆயுதங்களோடு இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த ஊடகங்களும் திட்டமிட்டு ஒரு பொய் பரப்புரையை எதிர்க்கட்சிகள் அல்லது ஒட்டுமொத்த அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், டிவி, பிரிண்ட் மீடியா, பத்திரிகை, நம்ம அப்படி சொல்லிட முடியுமா? ஏன்னா ஊடகத்துல பொதுவா இப்ப நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவா எல்லா ஊடகத்திலுமே என்ன இருக்கோ, இப்ப உண்மையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூவத்தூர்ல நீங்க இருக்கும்போது என்னெல்லாம் பேசப்பட்டதோ அதற்கு ஒரு முத்தாய்ப்பாக இப்ப மதுரை உடைய தொகுதி வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் அவர்களுடைய ஆடியோ விவகாரம் தேசிய அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம என்னெல்லாம் முன்னாடி பேசலாமோ, என்ன பணம் கொடுக்கப்பட்டதா, குதிரை பேரம் நடைபெற்றதா அப்படின்னு என்னெல்லாம் பேசணுமோ அதான் இப்ப பேசப்பட்டிருக்கு. அது மறுக்க முடியாதுல்ல. பொது வெளியில அப்படி பேசவே இல்லைன்னு நம்ம சொல்லல. அது யதார்த்தத்துல மிக சாதாரணமா அங்க கூவத்தூர்ல குத்தாட்டம் போடுறாங்க, பெரிய கேளிக்கை விடுதியெல்லாம் இருக்கு, அங்க பெரிய அயல்நாட்டு மதுபானங்களோடையும் அயல்நாட்டு பெண்களோடையும் அல்லது உலகத்தில் சொர்க்கம்னு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அங்கே இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. என்ன வாக்குறுதி திரு தனியரசு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது? என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டது? இல்லை, எதுக்காக வாக்குறுதி தரணும்? ஒரே தனியரசுக்கு அவங்க யாரும் வாக்குறுதி தரல. நான் போய் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும், இந்த 122 சட்டமன்ற உறுப்பினர்களையும் அல்லது இந்த 1-2 ஓடிப்போன சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கூட ஒவ்வொருவராகவும் குழுவாகவும் கூட்டமாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒரு மாண்புள்ள ஒரு பொறுப்பு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மகத்தான மக்கள் பேர் இயக்கம் 1.5 கோடி தொண்டர்களை உள்ளடக்கி
2 உயிர்கள் அதை நிறுவனரும் இறந்துட்டார். அவர் இறக்குற வரைக்கும் மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அரியணையில் அமர்ந்திருந்த ஒரு கட்சி. இரட்டை இலை சின்னம் இந்தியாவிலேயே அல்லது உலகத்திலேயே ரொம்ப புகழ்பெற்ற சின்னம். மக்கள் சின்னத்துக்கே வாக்களிக்கிற அளவுக்கு பழக்கப்பட்ட நிறைய நீங்க கன்வின்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். அதையெல்லாம் நான் சுட்டிக்காட்டி கேட்பது என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, அந்த வாக்குறுதிகள் இப்ப அவங்க தரப்புல ஏதாவது கொடுக்கப்பட்டதா இல்ல உங்களுடைய தரப்புல ஏதாவது கோரிக்கை வைக்கப்பட்டதா? இல்ல அவர்கள் இவர்கள்ங்கிற பேச்சு கேட்கல. எல்லாருமே ஒரு நோக்கத்துக்காக கூடியிருக்கிற ஒரே கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அப்ப ஆட்சி தொடரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு ஆசையில மட்டும்தான் நீங்க அவங்களுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புல நீங்க பங்கு பெற்றீங்க. கட்டாயமா அதுல உறுதியா இருந்தோம். உயிரை தந்தாவது உலகமே எதிர்த்து நின்றாலும் இந்த சதிக்கும் சூழ்ச்சிக்கும் வஞ்சகத்துக்கும் எதிரிகளினுடைய பொய் பிரச்சாரத்திற்கு இரையாகிவிடக்கூடாது. உயிரை தந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிய இந்த அரசை உடனடியாக நிறுவுறதுக்கு நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். அதற்காக சொந்த பணத்தை சொந்த சொத்தை இழந்தாவது, தன்னுடைய ஊதியத்தை இழந்தாவது, தன்னுடைய குடும்பத்தினுடைய கால்நடைகள் ஆடு மாடுகளை நகநட்டுகள் கூட விற்று ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் நீங்கள் பொறுப்புணர்வோட கடமை உணர்வோட வெளி அச்சுறுத்தலுக்கு ஆளாகாமல் சமூக வலைத்தளங்களில் செல்லில் வர்றவங்களுக்கு அச்சுறுத்தல் மிரட்டலுக்கு நீங்கள் அடிபணியாமல் நீங்கள் தைரியமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அதுதான் அம்மா அப்படி தான் நம்மளை வளர்த்துருக்காங்க. அதனால் சின்னம்மாவும் அதை தான் விரும்பி கேட்குறாங்க. ஆகவே நம்ம ஒற்றுமையாக இருக்கணுங்கிறத நாங்கள் திரும்ப எல்லா சட்டமன்ற உறுப்பினரையும் சொல்லி அவங்களுடைய நம்பிக்கை இழக்காமல் அவங்கள வலிமைப்படுத்தி இந்த அரசு ஜனநாயகம் மக்களாட்சி காப்பாற்றப்படணும். அந்த 2 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது, இல்ல 4 கோடி ரூபாய் 6 கோடி ரூபாய் அப்படிலாம் ஆரம்பிச்சு 10 கோடி ரூபாய் வரைக்கும் அதிமுகவினுடைய கூட்டணி கட்சிகளான 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, குறிப்பா தனியரசு, கருணாசு, தமிமுன் அன்சாரி, இந்த 3 பேருக்கும் வழங்கப்பட்டது அப்படின்னு ஒரு வீடியோவை ரிலீஸ் ஆயிருக்கு. உண்மையா 10 கோடி கொடுக்கப்பட்டதா இல்ல அதற்கு மேலும் வாங்கினீங்களா? இப்ப நீங்க சட்டபூர்வமா 10 கோடியோ, சட்டபூர்வமாக 100 கோடியோ, சட்டபூர்வமாக 1000 கோடியோ கொடுத்தா அது நாங்கள் வாங்க தயாராக தான் இருப்போம். சட்டப்பூர்வமா கொடுத்திருந்தா எதுக்கு நாங்க இந்த கேள்வி எழுப்பலாம்? நான் சொல்றேன், சட்டப்பூர்வமா இல்லாம திரைமறைவில உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது அப்படிங்கறதான கேள்வி. அதுதான் பிரச்சனை. இப்ப நான் சட்டப்பூர்வமானா நாங்க எவ்வளவு வேணாலும் வாங்குவோம். 1000 கோடி கூட கட்சி வளர்த்ததுக்கு வாங்குவோம், நம்ம எல்லா நாட்டு நலன்களுக்காக வாங்குவோம். ஒருத்தர் அமெரிக்காவிலிருந்து தர்றாரு, லண்டன்லேருந்து தர்றாரு, ரஷ்யாவிலிருந்து தர்றாருன்னா வாங்கிடுவோம். சட்டத்திற்கு விரோதமாக யார் எங்களுக்கு பணம் தர முயற்சிக்கிறாங்கன்னு பார்க்கணும். யார் முயற்சிக்கிறதுக்கு அங்கே ஆளே இல்லை. ஏன்னா எல்லாருமே அரசு அமையுமான்னு தெரியல. வெளியே மிகப்பெரிய ஒரு மக்களையே அவ்வளவு தமிழ்நாட்டு மக்கள் நேர்மையானவங்க, கண்ணியமானவங்க. தொடர்ந்து அதிமுக அரசை உலகமே எதிர்த்தாலும் இரட்டை இலைக்கு வாக்களிக்கக்கூடிய இந்த பெரும்பான்மையாக இருக்கிற இந்த மக்களுடைய இந்த தேசத்தில், இந்த நாட்டில் ஒரு தவறான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்ட பிறகு எதை நம்பி இன்னொருத்தர் நீங்கள் சொல்கிற மாதிரி 10 கோடியோ 50 கோடியோ 100 கோடியோ 1 கோடியோ 2 கோடியோ தங்கமோ வெள்ளியோ மாணிக்கமோ மரகதமோ வைடூரியமோ தர்றாங்கன்னு வச்சுங்க. எதை நம்பி இவங்களுக்கு கொடுப்பாங்க? நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. சட்டம் நீங்கள் முதல்ல நீங்கள் சின்னம்மாவை கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை நாங்கள் கொடுக்கப்படலை. அப்போ பணம் கொடுக்கப்படலை, வாங்கப்படலை. யாரும் கொடுக்கல. பணமா கொடுத்தாங்களா? இப்போ எல்லாருக்கும் இருக்க கேள்வியே, பணமா கொடுத்தாங்களா, இல்ல தங்கமா கொடுத்தாங்களா, இல்ல இடமா கொடுத்தாங்களா, இல்ல மற்ற ஏதாவது ஒரு பொருளா கொடுத்தாங்களா, இல்ல எனக்கு வாரிய தலைவர் பதவி வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்ததா தமிமுன் அன்சாரி சொல்லியிருக்காரு. அது போல நீங்க ஏதாவது கோரிக்கை உங்களுக்கு ஏதாவது நிறைவேற்றப்பட்டதா? நான் அதையும் யோசிச்சேன். அதெல்லாம் கூட நான் அவங்களெல்லாம் கூட கடுமையாக கண்டிச்சேன். இந்த மாதிரி யாராவது 10 கோடி பணம் தவிர்த்து 1 கிலோ தங்கம் கூட கொடுக்கப்பட்டதா செய்தி. நான் எல்லாத்தையும் கண்டிச்சேன். அதாவது இந்த பணம் அல்லது வாரியம் அல்லது அமைச்சர் அல்லது எந்த துறை அமைச்சர் அல்லது வேறு எந்த வகையான அரசு நிறுவப்பட்ட பிறகு எந்த வகையான அரசின் மூலமாக ஆதாயங்களை பெறுவது, அது போன்ற அந்த எண்ணமே முதல்ல அந்த கருவே நஞ்சானதுன்னு சொன்னாங்க. நஞ்சானது இல்ல. இதெல்லாம் இல்லாம இதற்கெல்லாம் ஒப்புக்கொள்ளாம தனியரசு அவர்கள் ஒரு ஆட்சி நம்பிக்கை வாக்கெடுப்புல வெற்றி பெறணும் அப்படின்னு அந்த அளவுக்கு முழு ஈடுபாட்டோட இருந்து இந்த ஆட்சியை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு பகிரங்கமா கூவத்தூர்ல கூட்டத்துல 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாயில சொத்தை வித்து தர்றேன் அப்படின்னு சொன்னேன் நான். நீங்க வேற எங்கேயும் ஆசை வார்த்தைக்காக வேற எதையும் எதிர்பார்த்து எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் யார்கிட்ட சொன்னேன்? எடப்பாடி ஐயா கிட்ட இருந்து, எல்லா அமைச்சர்களிடத்துல இருந்து, சட்டமன்ற. இப்ப அதுல பேச்சு ஓபிஎஸ் அவர்கள் எவ்வளவு பணம் கொடுக்க வேற பேசினாங்க, இல்ல எடப்பாடி அவர்களுடைய தரப்புல இருந்து எவ்வளவு பணம் பேசினாங்க அப்படிங்கறத இப்ப விவாதத்துக்கு. எடப்பாடியும் வேற ஆள் இல்ல. நாம எடப்பாடியோ நீங்க ஓபிசியோ வெவ்வேறு நபர்களா நாங்க பார்க்கல. 2 பேருமே அம்மாவுடைய பரம விசுவாசிகள். ஒரே இப்போ ஒரே 2 தளபதிகள் தான். ஒரு வண்டியினுடைய 2 வலது இடதுமா இருந்த எருது மாதிரி தான் அவங்க
அதே மாதிரி தண்டவாளத்தினுடைய 2 தண்டவாளங்கள் ஒரு ரயிலுக்கு 2 தண்டவாளம் இருக்கிற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. இப்பவும் அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆகவே நாங்கள் அவர் ஆட்சியை கிடைக்கவோ இவருடைய ஆட்சியை கிடைக்கவோ அல்லது யார் முதலமைச்சர் போட்டியிலையோ அல்லது அவர் முறைகேடாக சேர்த்த சொத்தில் பணத்தை வாரி இறைத்தாரனோ அல்லது அவர் வாரி இறைக்க தயாராக இருந்தாரோங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அப்படிப்பட்ட போகல. தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நீங்க கூட்டிகிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க முறைகேடா வந்து பணம் சேர்த்தாங்களா எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு. என்ன நம்பிக்கை பண்ணீங்க? ஊடகங்கள் என்ன விவரிக்குது, திரைப்படங்கள் என்ன காட்டுறாங்க? சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் பெரிய பங்களா இருக்கும், பெரிய குண்டர் எல்லாம் வச்சிருப்பாங்க, கலெக்டர் எஸ்பி எல்லாம் வந்து ஃபைல வச்சு நின்றுட்டு இருப்பாங்க, அவங்க வந்து எங்க வேணாலும் எதுல வேணாலும் போவாங்க, யாரை வேணாலும் அடிப்பாங்க, சினிமாவில் காட்டி வச்சிருக்காங்க. அப்படிலாம் இல்லாமலா இப்ப எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. எது இருக்கு? பாவமா இருக்கு. நீங்க நாங்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 1-2 பேர் தவிர பாவமா நீங்க சொன்னா மக்கள் நம்புவாங்களா சார்? மக்கள் கூட தான் நாங்க இருக்கோம். இல்ல மக்கள் எல்லாருமே தெரியும். மக்கள் நம்ம இல்லன்னு சொன்னா கூட இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, எங்கெல்லாம் இடம் வாங்கி வச்சிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். நானும் நீங்களும் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, அப்படி மக்களுக்கு தெரியும்னா அதே மக்களால மிக பெரும்பான்மையான வாக்குகளால அவங்க ஏன் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? அப்படின்னா மக்கள் அதை விரும்புறாங்க, நேசிக்கிறாங்க அர்த்தம் தானே? இல்லையே. நம்ம அப்படி சொல்றீங்க. வேற மாற்று வந்து கிடையாது. வேற மாற்று கிடையாது. இந்த கட்சி அந்த கட்சியினுடைய கொள்கை அப்படின்னு மற்றவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் சிந்தனை இருக்கும். இல்ல தவறா நீங்க இப்போ 2 வகையில நீங்க முரண்படுறீங்க. ஒண்ணு, அதாவது மக்கள் அப்படி இப்போ அரசியல்வாதிகள் அப்ப ஓட்டுக்கு இவ்வளவு வச்சிருக்காங்கன்னா ஓட்டுக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சில பேர் வந்து நினைத்திருக்கலாம். அவர்களுக்கு வாக்கே பெரும்பான்மை அவர் தான் வாங்குறாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க வாங்கினதா வந்து சொல்லப்படுகிற அந்த பணத்தை நகை எங்க வச்சிருக்கீங்க? அப்படி இருந்தா எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்களாம் கொஞ்சம் பொழைச்சு பண்ணீங்க. அது தப்பு இல்லை. இப்ப நான் ஒரு முறைகேடான ஒரு பொருளை சேகரிச்சு ஒருத்தருட்டேன், அதை நான் உங்களுக்கு தருவதாகவே வச்சுக்குவோம், தந்துட்டு அது நாளைக்கு விசாரணையில் அது விசாரணை வளையத்துக்குள்ளே நம்ம ஒரு சட்ட ரீதியான இதுக்கு ஆளாகும் பொழுது அதில் நீங்களும் அதில் சேர்க்கப்படுவீங்க குற்றவாளியா. அதனால அந்த முறைகேடான சொத்தை தீண்டுவது தொடுவது உங்களுக்கு நீங்க நம்பிக்கை வாக்கெடுப்புல அதிமுகவினுடைய அம்மா அணிக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு நீங்க வாங்கியிருக்கலாம். எனக்கு அப்படி எந்த கோரிக்கையும் இல்லை. நீங்க அன்பளிப்பா எனக்கு அன்பளிப்பாவே இப்போ தர முடியாது. 20,000 ரூபாய்க்கு மேல இருந்துச்சு முதல்ல 20,000 ரூபாய். இப்போ நீங்க 2,000 ரூபாய்க்கு மேல அன்பளிப்பு நடைமுறையில் இருக்கிறத பத்தி பேசலாம். நடைமுறையில சட்டம் அப்படி இருக்கு, நடைமுறையில அப்படி இருக்கா அப்படிங்கறத சட்டத்தை மதிக்கிறவன். சரி, ஒரு வீடியோ ஆதாரம் வந்து வந்திருக்கு. தேசிய அளவுல இந்த வாரம் வந்து அந்த ஸ்டிங் ஆபரேஷன் வந்து ஒரு ட்ரெண்டா வந்து மாறிட்டு எல்லாருமே அதை பத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல இருப்பதை காலையில வந்து கேட்கும்போது இல்ல அது நானே கிடையாது, அது வேற யாரோ இருக்காங்க, மார்பிங் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. திருப்பி ஓபிஎஸ் போய் பார்த்துட்டு வந்த உடனே இல்ல அது நான் தான், ஆனா நான் அது போட்டிருக்க சட்டம் மட்டும் வந்து நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதுல இருக்கக்கூடிய குரல் வந்து இது வந்து கிடையாது சொல்றாரு. சரி, இப்ப அந்த வீடியோ ஆதாரம் நிரூபிக்கப்பட்டால் தனியரசு அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? இல்ல அது இந்த வீடியோ ஆதாரத்தில் ஒரு இடத்துலயாவது நீங்க அந்த வீடியோவில் தனியரசுக்கு நான் வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை முதல்வராக நாங்கள் வந்து சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நடைபெறுகிறது பிப்ரவரி 18ஆம் நாள். அந்த நாளில் தனியரசுவாகி என்னுடைய வாக்கை நான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயாவோ அல்லது பணம் நான் யாரிடம் பெற்றுக்கொண்டு அவர் யாரை சொல்கிறாரோ அவருக்காக வாக்களிப்பதற்கு நான் அந்த பணத்தை இன்னாரிடமிருந்து நான் சரவணனாகிய நான் தனியரசுக்கு தந்தேன் என்றோ அல்லது முருகன் ராமசாமியிடம் தந்தார் என்று சரவணன் பார்த்தேன் என்றோ அந்த தெளிவாலாம் வந்து இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ வந்து என்ன வேற என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதில் ஒன்றும் இல்லை. அவர் வந்து ஒரு கனவான ஒரு கற்பனையான ஊகத்தின் அடிப்படையில் பல மனம் நலம் பாதிச்சு அப்படியே உளர்றாரு. அப்புறம் மது போதையில் இருக்கிற மாதிரி சரவணன் அவர்கள் வந்து மனநலம் பாதிக்கல. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. அவர் வீட்டுக்கே தெரியும், ட்ரீட்மெண்ட்ல இருக்காருன்னு தெரியும். அவர் வந்து மனநலம் குன்றியவராக இருந்தார். இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களே அவர் கொஞ்சம் பலகீனமானவர், மது போதைக்கு அடிமையானவர், மதுக்கு அடிமையாக இருக்கிறவர், போதை வசதிகளுக்கு அடிமையாக இருந்தவர், இந்த மாதிரியான ஊடகங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக நிற்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க. இல்ல அப்ப அவங்க வந்து அவன் மனநலத்தோட இருந்திருக்கலாம். இப்ப ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அவங்க வந்து இப்ப நம்ம சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. மனநலம் பாதிக்கப்படுது. மனநலம் பாதிக்கப்படுது. கூவத்தூர்ல அவங்க இருந்து தப்பி வந்து வெளியில நான் வந்து அப்படியே சுரலாம் எகிரி குதிச்சு வந்து ஒரு ஸ்டென்ட் எல்லாம் வந்து அடிச்சு இங்க ஓபிஎஸ் அணி தரப்புல வந்து அப்பவே எனக்கு வந்து பேரம்லாம் வந்து பேசினாங்கன்னு சொன்ன சரவணன் வந்து
இப்போ அந்த மாதிரி சொல்றதுக்கு வந்து என்ன காரணம் அது? அதான் நீங்கள் ரொம்ப கவனமாக பாருங்கள். நீங்கள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களோ எல்லா மனிதர்களை விடவும் இவங்க மோசமான ஆள்னு இதில் நம்ம உங்களுடைய உரையாடலே தெரிய வருது. என்னென்னா முதல்ல வந்து சின்னம்மா தான் முதலமைச்சர்னு கோபத்தூர் வர்றான். அங்கிருந்து தப்பிச்சு அடுத்து ஒரே நம்முடைய மனித புனிதர் ஓபிஎஸ் ஐயா தானே நீங்கள் ஊடகங்களுக்கு மத்தியில் வந்து அவருக்கு பொன்னாடை போற்றி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ரொம்ப நேரம் உரையெல்லாம் ஆற்றுறாரு. அவர் பெரிய ஒரு நாணயமானவர். உலகமே எல்லாரும் வந்து ஓபிஎஸ் தான் புனிதமானவர்னு எல்லாரும் ஒத்துக்கொண்டு எல்லாரும் கொண்டாடுகிற நிலையில் இவரும் அவர் மகத்தான தியாகத்தோடு இதோ புனித ஆட்சியை காப்பாற்ற வந்து விட்ட மாவீரன் சரவணன் நீங்கள் தான் அவனை பெரிய ஹீரோவாக்குனீங்க. அப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிற ஏதோ ஒரு இருட்டறையில் அவனுக்கே தெரியாமல் அவன் மது போதையிலையோ கஸ்டடியிலையோ இருக்கும்போது அவனை வச்சு அவனுக்கு தெரியாமல் யாரோ ரகசியமாக திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக அவனை பேச வைக்கிறாங்க. அப்படி பேச வைக்கும் பொழுது அவன் ஏதோ உளறான். அந்த உளரில் கூட அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். ஓபிஎஸ் எல்லாம் அதாவது அம்மா புரட்சித் தலைவர் அம்மாவால் ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்ட ஓபிஎஸ், நத்தம் விஸ்வநாதன், மைத்ரேயன், கேபி முனுசாமி அப்படின்னு அந்த 4 பெருந்தலைவர்களை மிக கேவலமாக இழிவாக பேசுகிறான். அப்போ அவன் முதல்ல இங்கே சின்னம்மானா, அப்புறம் எடப்பாடியார்னா, அப்போ சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர். இல்லை நீ மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தான் மதுரையுடைய மேற்கு தொகுதி வந்து சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்றத்தில் வந்து உறுப்பினராக வந்து இருக்கக்கூடியவர். இல்லை மனநலம் குன்றியதுனால தானே உங்களுக்கு அந்த பொறுப்புக்கான சட்டமன்ற உறுப்பினருக்கான மாண்பை மீறி அவன் வந்து அதுதான் நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும் பொதுவாக. சரவணன் பேசினது வந்து உண்மைன்னு சொல்றீங்களா? இப்ப நீங்க சொல்றீங்க மைத்ரேயன் வந்திருக்காங்க, ஓபிஎஸ் பத்தி வந்து பேசியிருக்காங்க, கேபி முனுசாமி பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சரவணன் வந்து அதை மிமிக்ரி பண்ணிருக்காங்க, என்னுடைய குரலே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஓபிஎஸ் பத்தியோ இல்ல மைத்ரேயன் பத்தியோ கேபி முனுசாமி பத்தியோ இப்படி சரவணன் பேசி இருக்கிறதா நீங்க ஒப்புக்கொண்டிருப்பது, அப்ப உங்களை பத்தியும் நீங்க வாங்கின பணத்தை பத்தியும் பேசியிருக்கிறது உண்மைதானே? அதான் நான் அதை ஏன் அப்படி நான் சொல்றேன் பாருங்க, ஒப்புக்கொள்ளலைன்னு. ஏன்னா அவன் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்தை மாறி நிலையை மாறி வருகிற ஒருவன் சொல்றது எப்படி உண்மையாகுங்க. நான் நீங்க முதல்ல சின்னமா வாழ்கண்ணா, சரி, அப்புறம் அடுத்த நாள் ஓபிஎஸ் இபிஎஸ் என்ன வாழ்கண்ணா, அப்புறம் ஓபிஎஸ் வாழ்கண்ணா. யார் தான் அப்படி சொல்லல? இல்ல யார் அப்படி சொல்லல? திரு பொன்னையன் சொல்லலையா? திரு ஓபிஎஸ் சொல்லலையா? யார் தான் அப்படி சொல்லல? இல்ல எல்லாருமே முதல்ல டாக்டர் ஜெயலலிதா அவர்களை வந்து தலைவியாக வந்து ஏற்றுக்கொண்டார்கள், அடுத்து சசிகலா அவர்களை வந்து தலைவியாக ஏற்றுக்கொண்டார்கள், அடுத்து வந்து ஓபிஎஸ் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே தானே செய்தார்கள். இப்ப நீங்களும் அப்படித்தானே? ஜெயலலிதா இருக்கும்போது அம்மாவுடைய ஆட்சி நடக்கணும்னு சொன்னீங்க, அடுத்து அவங்க மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தாரு, அவருக்காக பேசுனீங்க. அடுத்து முதலமைச்சராக வந்து சசிகலா வரணும்னு சொல்லிட்டு நீங்களே சட்டமன்ற குழுல ஒரு தீர்மானம் வந்து போட்டீங்க. சரி, அடுத்து அவரு இல்ல, அடுத்து இந்த பக்கம் வந்து எடப்பாடிக்கு வந்து முதலமைச்சரா வந்து ஒரு இது வந்து போட்டீங்க. அடுத்து தினகரன் வந்து தேர்தலில் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்க. இப்ப தனியரசு உட்பட எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த சமயத்துல என்ன இருக்கோ, யாருக்கு முக்கியத்துவம் இருக்கோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து சொல்றோம். நாங்க தானே தீர்மானிக்கிறோம் யார் பெரும்பான்மையா இருந்து இந்த ஆட்சியை நடத்துறோம்னு. பெரும்பான்மையா இருக்கு. இதையே சரவணன் தீர்மானிச்சா தப்பு, அவரோட மனநலம் சரியில்லாதவர், இதே வந்து தனியரசு வந்து நினைத்தார் அப்படின்னா சரி இல்லை. அரசை கவிழ்ப்பதற்கு, அரசை களங்கப்படுத்துவதற்கு முரணான உண்மைக்கு முரணாக பேசுவது தானே தவறு. இப்போ நம்ம அரசை வலிமைப்படுத்துறது, குடும்பம் நல்லா நடக்கிறதுக்கு உண்மையாக இருக்கிறதுக்கும், உண்மையாக இருக்கிறது தான் தியாகம். குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு சூதாடுவது, குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு மது வருந்துவது, குடும்பத்தை கெடுக்குவதற்கு வேறு வகையான தீய பழக்க வழக்குகளுக்கு ஆளாகிறது தான் குடும்பத்துக்கு ஆபத்து. ஆகவே தான் அப்படிப்பட்ட பையனை ஊதாரி பையன், அவன் கிறுக்கு பையன், அவன் ஒரு சவள பிள்ளைன்னா அவன் அப்படித்தான் நம்ம அவங்கள ஒதுக்க. சரி, இருக்கட்டும். அந்த வீடியோவில் இருக்கிறது சரவணனா இல்லையா? சரவணன் வந்து உண்மையா இல்லையா? இல்லை, அது நம்ம வந்து விசாரணை நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிற ஒரு சூழல். அப்புறம் அவனுடைய ஹிஸ்ட்ரி வச்சு அப்படியே இருந்தாலுங்கிறதுக்காகத்தான் நான் பதில் சொன்னேன். அதை அவன் மறுக்கிறான். நீங்கள் சொன்ன மாதிரி அப்புறம் காட்சி என்னுடையது, உரையாடல் என்னிடத்துலன்னு சொல்லிட்டான். அது அவனுக்குமே நீதிமன்றம் அப்புறம் விசாரணை அமைப்புகளை பொறுத்து அது இருக்குது. அப்படி அவன் விசாரணை அமைப்பில் அவன் சொல்லுவது உண்மை என்று வைத்து கொண்டாலும் கூட அவன் தனியரசுக்கு 10 கோடின்னு அவன் சொல்கிறதாகவே வச்சுக்கோ. நான் அந்த உரையாடலே நான் உன்னை இதுவரை கேட்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. அது எவ்வளோ இதாக இருப்பேன் பாருங்கள். நீ இன்றைக்கி வரைக்கும் அவனுடைய அந்த வீடியோவையோ அதில் என்னுடைய பெயரை உச்சரிக்கிறத கூட நான் பார்க்கவே இல்லை, கேட்கவே இல்லை. ஊடகத்தில் வந்த செய்தியின் அடிப்படையிலேயே நான் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி அவன் அப்படி இல்லைன்னு மறுக்கிறேன். ஏன்னா அது எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஊடகத்தில் நீங்கள் மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு அல்லது மக்களினுடைய சந்தேகங்களுக்கு அவங்கள நம்ம மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்த்துக்கிறதுக்கு நம்ம அதெல்லாம் உண்மையை கொண்டு போய் சேர்த்துப்பதற்கு நம்ம ஊடகங்கள் மிகப்பெரிய பங்காற்றுகிறது. அதன் மூலமாக நான் மக்கள் பிரதிநிதி என்பதனாலையும் ஒரு இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பாளருங்கிறதுனாலையும் நானும் மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய பொறுப்பு.
ஆகவே தனியரசுவாகிய நான் மற்றவங்களை பற்றி என்ன நடந்துங்கிறத விட எனக்கு தெரியாது, நான் அப்படி இருக்காது நம்புகிறேன். அப்படியே அவங்க அதை பற்றி எனக்கு இப்போ அப்புறம் அது விசாரணை அமைப்பினுடைய முடிவு. தனியரசுவாகிய நான் அப்படிப்பட்ட முறைகேடான செயலில் ஆதாயத்திற்காக யாரிடமிருந்து கையூட்டாக யாரிடமிருந்தும் லஞ்சமாகவோ பேரம் பேசியோ பதவியோ பணமோ வேறு எந்த வகையான மதிப்புள்ள பொருட்களையோ பெறவில்லை. அப்படி பேரம் பேசி யாரும் என்னிடம் வரவும் இல்லை. நானும் எவரொருவரிடமும் பேரம் பேசி இதை தாருங்கள் என்று கேட்கவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்களை உறுதியாக இருக்கும்படி மிக கண்டிப்போடு கடுமையாக பேசியதனால் அவர்கள் என் மீது கூட வருத்தத்தோடு இருந்தார்கள். எல்லாரும் மிக கடுமையாக பேசியிருக்கேன். அதாவது அது ரொம்ப இது ஊடகத்தில் சொல்லக்கூடாது, அவ்வளோ கடுமையாகலாம் திட்டிருக்கேன். அவங்கள உறுதியாக இருங்க, தைரியமாக இருங்க. சரி, அந்த வீடியோவில் இருக்கிறது சரவணன் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஃபஸ்ட்டு சரவணன் இல்லைன்னு சொல்கிறார், என்னுடைய குரல் இல்லை அப்படின்னு சொல்கிறார். உரையாடல் இது வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது அப்படி கூட இருக்கலாம்ல. இப்போ நம்ம வந்து இப்போ அந்த மாதிரியான மோசடியாக இப்போ நீங்கள் ஒரு சேலத்தில் ஒரு 2 விஷயம் தான் நடந்திருக்கணும். ஒன்று, அந்த வீடியோவில் இருக்கிறது சரவணனா, அவர் சொன்னது உண்மையா இல்லை, அவர் சொன்னது உண்மை இல்லையா, மிமிக்ரி பண்ணியிருக்காங்களா, இந்த 2 தான் அங்கே நடந்திருக்க முடியும். நீங்கள் எப்படி அதில் எந்த விஷயத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க? நீங்கள் இல்லை, நான் ஒரு கால் அது அவனாக இருக்கலாங்கிறதுல அவரே சொல்லிட்டாரு, அது அவர் தான் சொல்லிட்டாரு. அந்த பேசுனது வந்து யார் பேசுனதில் அவனுக்கு நீங்கள் அதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவன் வந்து ஒரு அனுமானத்தில் இப்படி வந்து அதிகாரபூர்வமாக ப்ரெஸ் மீட்லேயோ ரிப்போர்ட்டில் அறிக்கையிலையோ இல்லாமல் அது வந்து ஒரு கௌரவமான நிலையில் யாரோ ஒரு நட்பு ரீதியாக வர்றதில்ல அவன் ஒரு பெரிய மேதாவி மாதிரியோ அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேசுகிறதுக்காக நம்ம வழக்கமாக சில பேர் சாதாரண பேசுவோம். நம்ம திரைப்படங்களெல்லாம் வடிவேலு, கவுண்டமணி, செந்தில்லாம் இந்த மாதிரி விவேக் இவங்கெல்லாம் பேசுவாங்க. நான் 100 பேர் அடி பண்ணால் நீங்கள் ஒருத்தர் மிகப்பெரிய பில்டப் கொடுத்துட்டு ஆந்திராவுக்கு போவார் பெரிய மீசையோட விவேக் ஒரு படத்தில். பாவம் அடித்து அப்படியே மண்டையில் உடஞ்சி கிழிஞ்சி வருவார். அப்புறம் அப்பவும் கூட சமாளிப்பார், மாற்றி மாற்றி பேசுவார். அந்த மாதிரி இவன் ஒரு கேரக்டர். பாவம் இவனுக்கு எதுவும் தெரியாது, அல்லது 1-2 தெரிஞ்சிருந்துருக்கலாம். அதில் அவன் உண்மையை சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் உண்மைக்கு மாறாக தனியரசுவை சுட்டி காட்டுற அளவுக்கு தனியரசு மீது ஏதாவது சரவணனுக்கு தனிப்பட்ட இன்னைக்கு வரைக்கும் நான் கூட அவன் சட்டமன்றத்தில் பக்கத்தில் தானே உட்காந்துருக்கேன். இந்த பிராடு அவன் எதிர்த்து ரொம்ப தூரத்தில் இருக்கான். சாதாரண மனிதர்லாம் தனியரசுட்டு பழக முடியாது இல்லைங்க. அவர் வந்து எவ்வளோ வந்து மரியாதையா அவர் வந்து பிரஸ் மீட்ல கொடுக்கும்போது அண்ணன் தனியரசு அவர்கள் எல்லாம் நான் வந்து சொல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. நீங்க போய் அவர் ஒரு மனநலம் சரியில்லாதவர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டீங்களே, அவர் வந்து வருத்தப்பட மாட்டார்? பாவம் தாங்கிற நான் வருத்தம் இல்லது. அவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினருங்கிற பதவியில் ஏதோ ஒரு கால்நடைகள் மேய்க்கிற மாதிரியோ அல்லது ஏதோ ஒரு வணிக கடைகள் அங்காடிகள் வைக்கிற மாதிரியோ அது ஒரு தனிப்பட்ட அவருடைய தொழில் இல்லை. அதில் ஏதாவது அவருக்கு ஒரு இழப்புனா, அவரால் ஏற்பட்ட அது இழப்புனா அது அவரை மட்டும்தான் பாதிக்கும். ஒரு சட்டமன்ற அவர் தெளிவாக சொல்றாரு, அண்ணன் தனியரசு பற்றியோ இல்ல தமிமுன் அன்சாரியை பற்றியோ இல்லை நடிகர் கருணாஸை பற்றியோ நான் வந்து குறிப்பிடவே இல்லை அப்படின்னு தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு. இல்லை அப்படின்னா நீங்கள் அவன் மிக கடுமையாக அந்த காட்சிக்கு அவனை ஆளாக்கியவர்கள் மீது மிக கடுமையான அவன் சட்டபூர்வமான அவன் தானே நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும். சரி, ஓகே, நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வாய்மையின் வாதம் நிகழ்ச்சி தொடரும். வாய்மையின் வாதம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இப்போ இடைவேளைக்கு முன்னாடி நிறைய விஷயம் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க. இப்போ இங்கே சட்டமன்றத்தில் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இல்லை அப்படின்னா எதிர்கட்சிகள் அந்த பிரச்சனையை எழுப்புவது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு பிரச்சனை. கண்டிப்பாக அது சட்டமன்றத்தில் வந்து கேள்வி கேட்கணும், அதற்கான பதில் வந்து கேட்டு பெறணும் அப்படிங்கன்னு ஒரு எதிர்கட்சி நினைப்பது அது வந்து சரிதானே? அதற்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கணும்ல. ஜனநாயகத்தில் மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பதில் முதன்மையாக இருப்பது எதிர்கட்சி தான். அது கூட மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஜனநாயகம் என்பது நாணயத்தின் இரு பக்கங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைன்னா ஜனநாயகமே இருக்காது. அதுதான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி சட்டமன்றத்துக்குள்ள. அதே அடிப்படையில் தான் இப்போ நம்ம எதிர்கட்சியினுடைய இந்த ஜனநாயக பண்புகளை நாங்கள் மதிக்கிறோம். அவர்கள் குரல் எழுப்பியது, கவனத்தை ஈர்க்க நினைத்தது, விளக்கம் கேட்பது மறுக்கலை. உயர்நீதிமன்றத்திற்கு அவர்கள் சென்ற காரணத்தினால் உயர்நீதிமன்றத்தினுடைய விசாரணையை இந்த சட்டமன்றத்தில் நடக்கின்ற வாத பிரதிவாதங்கள் அதனுடைய நடவடிக்கைகள் ஏன்னா அதிகாரபூர்வமான பதிவு. நீங்கள் வேற எங்கேயாவது பேசுகிறது வேறு. சட்டமன்றத்தினுடைய ஒவ்வொரு பதிவுகளும் மிக வலிமையான வரலாற்றில் அளிக்க முடியாத பக்கம். அதில் நீங்கள் இந்த பதிவுகளை நாளைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இதில் ஏதாவது அதுக்கு பங்கு பெறப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அதற்காக தான் பேரவைத் தலைவர் அதை மறுத்தார். அவர் வெளியே ஊடகங்களில் அவர் பேசுகிறாரு, சாலை மறியல் கூட பண்ணி கேட்குறாரு. அதை இன்னும் கொஞ்சம் வலிமையாக பண்ணார். 14ஆம் தேதி 15ஆம் தேதி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு முதல்ல வெளியேற்றப்பட்டாங்க. அப்புறம் வெளிநடப்பு இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக போன ஒரு நிமிஷத்தில் வந்துட்டாங்க. நான் கேட்பது எல்லா மத்தியிலுமே ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன அப்படின்னா எதிர்கட்சி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க, சபாநாயகர் மறுப்பு தெரிவிக்கிறாரு. ஆனால் மக்களுக்கு இது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு பரவலான ஒரு சந்தேகம் வந்திருக்கு. சபாநாயகர் இருக்கட்டும், தனியரசு தானாக முன் வந்து
என் மேல ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்காங்க. நான் வந்து இதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த மன்றத்துல அதை பதிவு செய்யறேன். மக்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானாகவே முன் வந்து சட்டமன்றத்துல அதற்கான மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம். நாங்கள் எப்பவும் தயாராக தான் இருப்போம். எங்களுக்கு சட்டமன்றத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு சட்டப்படி அதுக்கு ஒரு தடை இருக்கிறதை தவிர எனக்கு பேரவைத் தலைவர், ஏன்னா பேரவைத் தலைவர் தனியரசுக்கும் தளபதி ஸ்டாலின் நீங்கள் தானாக எல்லாருக்கும் நான் மறுப்பு தெரிவிக்கிறேன் இல்ல அதற்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது சபாநாயகர் மறுப்பு தெரிவிக்கணும். அனுமதிக்க மாட்டார். ஒரு பொருள் குறித்து நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு பொருள் குறித்து சட்டமன்றத்திற்குள் பேசுவதற்கு வாய்ப்பில்லை. இதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்க எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம பேசியிருக்கேன். எதிர்கட்சி அது வந்து சட்டமன்றத்திற்கு தொடர்பில்லாத ஒரு 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 ஒட்டுமொத்த மக்களினுடைய ஜீவாதார பிரச்சனைகளாக இருக்கிறான். ஆற்று நீர் பிரச்சனையோ அல்லது பொது தேர்தல் நீட் தேர்வு மாதிரியானதில்லை. இது முழுக்க முழுக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களே இங்கே விவாதிப்பது என்பது அது நாளைக்கு நீதித்துறையில் இருக்கக்கூடிய விசாரணையை பதிக்கும். அது ஒரு சாதாரண நீதிமன்றம்ல, நாட்டின் உயர் நீதிமன்றம். அந்த உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு அதனுடைய பொருள் குறித்தே சட்டமன்றத்திற்குள் விவாதிப்பது உண்மையிலேயே அதிகார மையமாக இருக்கிற இரண்டு வலிமையான இறைமைகளுக்குள் இருக்கிற ஒரு 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 தனித்தியங்களை பாதிக்குங்கிறதுல மரபு ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் தலைவர் இப்போ இருக்கிற தலைவர் தனபாலையை எடுத்த முடிவு சரியானது தான். மிக விரைவில் விசாரணைக்கு வரப்போகுது. அந்த விசாரணை திங்கட்கிழமை அடுத்து வந்து கேட்டிருக்காங்க உயர்நீதிமன்றம் வந்து. அது நம்ம விரைவாகவே வரட்டுங்கிறேன். நான் வந்து நீதிமன்றம் விசாரிக்கணும். இதில் சரவணன் தவறு செய்திருந்தால் அதில் உண்மை இருக்குமானால் சரவணனை கைது செய்து சரவணன் முறையாக விசாரிக்கப்பட்டு, முறையானா நான் சொல்கிற மாதிரி அதாவது எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி நல்லாவே விசாரிக்கலாம். நல்லா கஸ்டடியில் வச்சு நல்ல நகத்தையெல்லாம் பிடுங்கி நல்லா என்ன சொல்கிறாங்க சினிமா படத்தெல்லாம் காட்டுறாங்கல்ல, அதில் என்ன வேணாலும் பண்ணி அவங்கள்ட்ட மொத்த உண்மையும் வாங்கி அதில் யாரெல்லாம் தொடர்பு இருந்தாலும் அவங்க மேலே எல்லாம் கைது செய்து அவருடைய ஒருவேளை நீதிமன்றம் வந்து அந்த குற்றச்சாட்டு உண்மைதான் அப்படின்னு வந்து கூறிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை, உண்மைதான்னு சொன்னால் அதில் சொத்துக்களை பறிமுதல் செய்யலாம், தொடர்புடையவர்களெல்லாம் கைது செய்யலாம். அதன் மீது எந்த நம்ம நடவடிக்கை எடுக்கிறதையும் தனியரசு முதல்ல நின்று அதுக்கு நம்ம எல்லா வகையிலையும் நம்ம ஆதரவாக இருக்கிறோம். நீதிக்கு தானே ஆதரவாக இருப்போம், நியாயத்தின் பக்கம் தான் ஆதரவாக இருப்போம். அதுதானே அதில் தனியரசு மீது அந்த வைக்கப்பட்டிருக்கிற அந்த களங்கம் அல்லது குற்றச்சாட்டு என்பது மிகவும் கற்பனையானது. சரவணன் மறுத்திருக்கிறான், மகிழ்ச்சி. சரவணன் அப்படி இல்லை, அது உண்மை என்று வைத்தாலும் கூட சரவணனால் அல்ல, உலகத்தில் இருக்கிற எவனொருவனாலும் தனியரசு பேரம் பேசினார் என்றோ 10 கோடி ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டார் என்றோ நிரூபிப்பதற்கு முடியளவும் கடுகளவும் எவராலையும் அடுத்த ஸ்டிங் ஆபரேஷன் வந்து வெளியில் வந்தால் தானே தெரியும். இல்லை, எத்தனை ஆபரேஷன் வந்தாலும் பரவாயில்ல. நான் இன்னும் சிபிஐ விசாரணை இல்லை, மத்திய மாநில புலனாய்வு அமைப்பு, மத்திய புலனாய்வு அமைப்பு அல்லது சர்வதேச புலனாய்வு அமைப்பு சிஐஏவே வந்தாலும் தனியரசு அது இப்படி இதில் இந்த மாதிரியான பேர நடவடிக்கை இல்லை, விதிகளுக்கு புறம்பாக முரணாக ஆதாயத்திற்காக நடந்தார் என்கிற குற்றச்சாட்டு எந்த காலத்தில் நிரூபிக்க முடியாது. உண்மைக்கு அப்படி நான் நடந்து கொள்ளவும் இல்லை. அப்படி ஒரு கால் அது அப்படி உண்மை என்று வரும் என்று வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் கூட ஒரு நிமிடம் கூட இந்த மாண்புமிக்க சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற பதவியை ஒரு நிமிடத்தில் நான் ராஜினாமா செய்வேன், தயாராக இருக்கேன். அதே மாதிரி வேறு சட்ட நடவடிக்கைகள் அனைத்துக்கும் முகம் கொடுத்து சட்டத்திற்கும் மக்களாட்சியினுடைய மாண்புக்கும் தனியரசு எப்பவும் வலிமை சேர்ப்பவனாக இருப்பேன் அல்லாமல் அதற்கு தாழ்வு ஏற்படி நடத்த மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் இந்தியாவில் இருக்கிற மக்கள் பற்றி என்ன ஒரு பார்வை இருக்குன்னா, அரசியல்வாதினாலே சட்டமன்ற உறுப்பினர்களாலே ஒரு பெரிய பங்களா இருக்கும், அவங்க பெரிய பெரிய நாயெல்லாம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு எல்லா அதிகாரம் இருக்குது, குண்டர்கள் ரவுடிகள்லாம் இருப்பாங்க, அவங்க பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, பொம்பளையெல்லாம் குண்டு பெரிய நகையெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு சினிமாவிலையும் ஊடலையும் அதை காட்டி வச்சுருக்காங்க பாவம். ஆனால் அவங்க வந்து எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் பாவமாக ஏழையாக என் கூட எத்தனையோ பேர் பஸ்ஸில் வராங்க, என் கூட சாதாரண ரிசர்வேஷன் செய்யப்படாத தொடர் வண்டியில் வர்றாங்க. நான் இன்னும் பேருந்தில் போகும்போது நான் இப்போவும் நான் சொல்லிக்க மாட்டேன், பேருந்தில் போகும்போது நான் கூட்டமாக இருந்தேன், நான் இன்னும் நின்றுட்டு. நம்ம தொலைக்காட்சி நீங்கள் எதில் வந்தீங்க? பேருந்து இருசக்கர வாகனத்தில் என்னுடைய பைக்கில் தான் வந்தேன், நானே ஓட்டிக்கிட்டு நானே இருசக்கர வாகனத்தில். எளிமையா இருக்காது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம சில குற்றச்சாட்டு. பணம் எதுக்கு? பணம் சம்பாதிக்கிறதே சுகத்துக்குன்னு ஆகிப்போச்சு. அப்புறம் நான் ஏன் பணத்தை ஒழிச்சு வச்சுக்கிட்டு? நான் எவ்வளோ பேர் வந்து பணம்லாம் வச்சுட்டு ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழறவங்களும் இருக்கு. எளிமையானா இப்போ நம்ம அம்பானி குடிசையில் இருந்தாருன்னா நம்ம உண்மையிலேயே பாராட்டலாம். அம்பானி குடிசையில் இல்லையே. இல்லை, நான் நினைச்சேன் நீங்க 10 கோடி ரூபாயில நீங்க ஒரு ஆடி கார் வந்து வாங்கியிருப்பீங்க, இல்ல அதற்கு பெரிய ஏதாவது BMW கார் வந்து இன்னொரு கார் வாங்கியிருப்பீங்க, ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆயிருப்பீங்க அப்படிலாம் நினைச்சேன். அப்படி இருந்தா நம்ம ஆடி கார் வாங்கணும், அப்புறம் அதுக்கு டிரைவர் போடணும், அதை கழுவணும், அதை பராமரிக்கணும், ஷோரூமுக்கு போகணும், ஆயில் நிறைய சிக்கல் தெரியும். அதெல்லாம் நல்லது இல்லை. அப்படியே பணத்தை மொத்தமா டெபாசிட் போட்டு வச்சேன்னா பேங்க்ல வந்து டெபாசிட்ல பேங்க்ல கட்ட முடியாது. உங்களுக்கு தெரியாதா? ஒரு ரூபா
இவ்வளவு கூட யாரும் போய் இப்பெல்லாம் நீங்க 1 லட்சமோ 5 லட்சமோ 10 லட்சமோலாம் நீங்க டெபாசிட் பண்ண போனாலே முதல்ல நீ இல்ல அதான் அவங்க சொல்றாங்களே டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் பணமா கொடுக்கறதுல சிக்கல் இருக்கு அப்படி தங்கமா வந்து கொடுத்ததா வந்து சரி தங்கத்தை கொண்டு போய் எங்க விற்பீங்க நீங்க ஒரு 100 கிலோ தங்கம் இருக்குன்னு வச்சுங்க நாம கொண்டு போய் நகைக்கடையில் கொடுத்துட்டு சார் 100 கிலோ தங்கம் வந்திருக்கு பணத்தை எடுங்கன்னு சொன்னா யாரும் கொடுப்பா உடனே போலீஸ் போன் பண்ணிடுவா ஐடிக்கு போன் பண்ணிடுவா சரி அதெல்லாம் இருக்கட்டும் திரு தனியரசு அவர்கள் வந்து எந்த அணி பக்கம் ஏன்னா இப்ப அதிமுகவுல பல அணி வந்து சொல்றாங்க 122 அணி ஆனாலும் தனியரசு புரட்சி தலைவி அம்மா அரசினுடைய அணி 122 பேர் தனித்தனி அணியாகவே இருந்தாலும் கவலை இல்லை இந்த அரசு வலிமையாக இயங்கணும் இந்த அரசு புரட்சி தலைவி அம்மாவினுடைய கனவுகளை நனவாக்குகிற மக்கள் நல்ல அரசா இருக்கு 135 அவங்க கூட ஆட்சியை கலைப்பதற்கு ஒரு நிலைப்பாடு எடுத்து அதுல தோத்து போனாங்க நான் சொல்றேன் இந்த 122 பேர் தான் வந்து இந்த அரசை நிறுவி இவ்வளவு வதந்திகளுக்கு மத்தியில் இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இவ்வளவு சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் உறுதியாக நின்று வெல்வதற்கு துணையாக இருந்த 122ல ஒரு 34 வந்து அந்த பக்கம் இருக்கு தினகரன் பக்கம் இருக்கு மீதி இருக்கக்கூடியது இந்த பக்கம் இருக்கு இப்ப இதுல இந்த ரெண்டுத்துல வந்து எந்த பக்கம் இல்ல இது உங்களுக்கு ஜனநாயக நாடு அப்புறம் இது வந்து ஒரு சர்வாதிகார இயக்கமும் அல்ல அது உடனே யாராவது மாற்று கருத்து சிந்திச்சா உடனே ஏதாவது பண்றதுக்கு போராளி குழுக்களும் அல்ல இது வந்து ஜனநாயக அமைப்பு முறை அப்போ அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய நோக்கத்தை அவங்களுடைய விருப்பத்தை கட்சிக்குள்ளே அவங்க விவாதிப்பாங்க அப்படி தான் நேற்று கூட ஒரு நீ சொன்ன மாதிரி 20 பேரோ 30 பேரோ 32 பேரோ கூட 32 பேர் போய் சந்திச்சு அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சில முக்கியத்துவங்கள் வந்து கொடுக்கணும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் அவர் தலைமையேற்று நடத்தணும் கட்சி அலுவலகத்துக்கு வரணும் அப்படின்னா சில கோரிக்கைகளை முன்வைத்ததாக சில செய்திகள் உடனே அமைச்சரவை கூட்டப்பட்டது அதற்கான முடிவுகளும் எடுக்கப்பட்ட மாதிரி ஒரு செய்தி அமைச்சரவை கூடல மூத்த அமைச்சர்கள் கலந்து பேசியிருப்பாங்க மூத்த நிர்வாகிகள் அமைச்சர்கள் 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்த மாதிரி கட்சியை வந்து நம்ம வழி நடத்துறதுக்கு மீண்டும் டிடிவியை வந்து நம்ம வந்து பொறுப்பு கொடுத்து நம்ம அவங்கள இயங்குறதுக்கு நம்ம எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும்னு கேட்குறாங்க அது சம்மந்தமாக நம்ம இப்போ இருக்கிற பாதக சூழ்நிலைகளை நம்ம ஆய்வு செய்து ஏதாவது முடிவெடுக்கலாம்னு அவங்க கூடியிருக்கலாம் அது அவங்க அந்த கோரிக்கை வச்சதும் ஆரோக்கியமானது தான் அந்த கோரிக்கை இவர்கள் பரிசீலித்ததும் ஆரோக்கியமானது தான் ரெண்டுமே ஜனநாயக பூர்வமானது சட்டத்துக்கு விரோதமானது அல்ல ஆனாலும் கட்சியை வலிமையாக்குவது அதன் மூலம் இந்த கட்சியை வலிமையாக்குவது அப்படிங்கிறது இந்த வலிமையாக்குகிற சக்தி வந்து திரு தினகரன் அவர்கள் பக்கம் இருக்கா திரு எடப்பாடி அவர்களுடைய பக்கம் இருக்கா இல்ல அது மக்கள் தான் தீர்மானிக்கணும் 2 பேருடைய செயல்பாட்டில் இருக்கு ஆனா கட்சி எப்படி இருக்கு இப்ப 2 பேருடைய செயல்பாடு எப்படி இருக்கு 2 பேருமே நல்லவங்க 122 பேரும் நல்லவங்க தான் ஆனா இந்த 2 பேர் இப்ப பொறுப்புல இருக்கிற 2 பேருமே இப்ப வந்து எடப்பாடியோட அரசு உங்களுக்கு தெரியும் நீங்க ஏதாவது தினகரனை போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா நான் தினம் இப்ப நீ கூட பார்த்துட்டு தான் வர்றேன் நான் இப்போ 3-4 நாளைக்கு முன்னாடி போன்ல பேசினேன் அன்னைக்கு வீட்டுக்கு போய் அந்த அவரு டெல்லி காவல்துறை வந்து ஒரு தவறான பொய் புகாரில் அவரை கைது செய்ய அடுத்த நாள் வரும்போது இரவு 1 மணிக்கு போய் சந்திச்சு ஒரே சட்டமன்ற உறுப்பினர் இந்த 2 அணிலாம் வந்து சொல்றாங்களே அதுக்காக அவங்களுக்கு எடப்பாடி அவர்கள் ஒரு அணியா நான் வந்து ஒரு பொதுவான ஆள் இந்த இப்படியாவது அம்மாவுடைய அரசு வலிமையாக இருக்கணும் இப்படி இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடின் காரணமாக அரசுக்கோ கட்சிக்கோ அதனுடைய நற்பெயருக்கோ தாழ்வு ஏற்படுமானால் அது அம்மாவுக்கு ஏற்பட்ட தாழ்வு எதிர்க்கட்சிகளுடைய சூழ்ச்சிக்கு இரையாகுவதிலிருந்து இவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒருவருக்கு விட்டு கொடுத்து பதவி ஆசை இல்லாமல் வேறு எந்த விதமான ஆதாய நோக்கம் இல்லாமல் பெருந்தன்மையோடு விட்டு கொடுக்கணும்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் அது டிடிவி ஐயாவட்டியாக இருந்தாலும் அது எடப்பாடி ஐயாவாக இருந்தாலும் ஓபிஎஸ் ஐயாவும் இன்னும் சொல்ல போனால் நான் ஓபிஎஸ் மேலே மிகுந்த மரியாதை வச்சுருந்தேன் சரி இந்த 3 அணியும் அந்த இது 2 அணியும் இப்போதைக்கு 2 அணி உங்களுடைய கணக்கு பிரகாரம் இந்த 2 அணியும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறதா எடுக்கிறேன் ஏன்னா அவங்க கலைச்சிட்டாங்க ஓபிஎஸ் தரப்புல இப்போ இந்த 2 அணியும் வந்து இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா நடுவில் அதுக்குள்ள 3வது அணி முளைத்ததாக வந்து செய்தி தொடர்ச்சியாக ஒரு குழப்பத்தில் இருக்கு இப்ப அதிமுகவில் என்ன நடக்குது என்ன நடக்கல அப்படின்னு எதுவுமே தெரியாம மக்களை ஒரு குழப்பத்திலே வச்சிருக்க மாதிரி இருக்கு இல்ல நல்ல கேள்வி கேட்டீங்க அதாவது இணைப்புக்காக உருவாக்கப்பட்ட குழு தான் இவர்களுக்குள்ள இருந்த இணக்கத்தை இன்னும் இடைவெளி பெருசாக்குச்சு உங்களுக்கு தெரியும் அந்த குழுவை போட்ட உடனே அந்த குழுவில் இருந்த முறை ஆளாளுக்கு நான் தான் முதலமைச்சர் அமைச்சர் கோரிக்கை சிபிஐ விசாரணை சிஏ விசாரணை ஒன்று எல்லாம் ஆளாளுக்கு மைக்கை பிடிச்சி தினம் 10 பேர் பேசினான்ல தெரிச்சுருந்து கட்சிக்காரன் கூட என்ன பண்ற தனியரசு மாதிரி அங்க 122 பேரை கூவத்தூர்ல ஒன்று சேர்த்த திரு தனியரசு மாதிரி வந்து இந்த 2 குழுல யாருமே இல்லை அப்படி யாராவது இவங்க வந்து அமைத்திருந்தாங்க அப்படின்னா இப்படி ஒரு பிரிவு வந்து வந்தே இருக்காது இல்லை நான் எனக்கு எல்லாம் பெரிய மதிப்பு உண்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் என் மேலே பாசமாக இருக்கிறவங்க தான் எல்லாருக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தனியரசுன்னா நீங்கள் தனித்தனியாக போய் விசாரிச்சிங்கனாலும் புலனாய்வு அமைப்பே விசாரித்தாலும் சொல்லிடுவாங்க தனியரசு யாரிடமும் எதுவும் கேட்க மாட்டான் அது மட்டும் இல்லாமல் யாரும் இப்படி நீங்கள் வந்து சதிக்கோ அல்லது எதுக்கும் ஆளாகக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருப்பான்
அது மட்டும் இல்லாமல் அப்படி யாராவது இருந்தாலும் மிக கடுமையாக ரொம்ப தப்பாக திட்டுவான்னு தெரியும் அவங்களுக்கு. சரி, இது 2 அணியும் இணைவதற்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கா? சட்டமன்றத்துல பாக்குறீங்க, இந்த 12 பேரும் இருக்காங்க, அங்க 122 பேரும் இருக்காங்க. எப்படி இருக்கு அவங்களுடைய செயல்பாடுகள், பேச்செல்லாம் வந்து எப்படி இருக்கு? சமீபத்தில் நான் ஒரு நடராஜன் ஐயாவோட புதிய பார்வை ஆசிரியர் நடராஜன் ஐயாவோட பேட்டியை பார்த்தேன். ஒரு தொலைக்காட்சியில் நம்ம ஊடகம் மாதிரி ஒரு ஊடகத்தில் பார்த்தேன். அப்போ ஒரு வாரத்தில் இணையிற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் பார்த்தேன். அப்புறம் உள்ள கொஞ்சம் எல்லாம் இணக்கமாக இருந்தாங்க எல்லாரும் சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்போ பாகுபாடு இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி 1 அணியோ 2 அணியோ 3 அணியோ எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் முதல் இணக்கம். இப்படி இருப்பதற்கான காரணம் அந்த வீடியோ தானா? ஏன்னா 2 பேர் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதனால எங்க சட்டமன்றத்தில் தேவையில்லாம பல பிரச்சனைகளை வந்து எழுப்புவார்களோ அப்படிங்கிற சிந்தனையில இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணதே அதிமுகவுக்குள்ள இருக்க ஏதோ ஒரு அணியா? அதே மாதிரி அதாவது தன்னுடைய நட்பெயருக்கு போலுக்கு களங்கமா இந்த அரசுக்கு ஏற்படும். இதையே ஒரு அணி வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு அணி பக்கம் மட்டும் அந்த குற்றச்சாட்டை வைத்திருந்தாங்கன்னா இன்னொரு அணி வந்து அதிகமாக இதை உயர்த்தி பிடித்திருப்பாங்க. கட்டாயமா. இப்போ 2 பக்கம் ஒவ்வொரு குற்றச்சாட்டு வந்து இருக்கிறதுனால இங்க சட்டசபையில யாருமே எதுவுமே பேச முடியாம 2 அணியும் ஒன்றாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, அப்படி ஒரு கால் அது இருந்தால் ஒரு வகையில் தாழ்வு. நாளைக்கு நீதிமன்றத்தினுடைய தொடர் நடவடிக்கைகள் அதன் மூலமான விசாரணை அமைப்பில் ஏதாவது ஒரு உயர்வு தாழ்வு வரலாம். அதில் அது உண்மையிலேயே கற்பனையானது, அது போலியாக உருவாக்கப்பட்டது, சித்தரிக்கப்பட்டதுங்கிற தீர்ப்பும் கூட வரலாம். ஆனால் எது எப்படியோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காட்சியின் மூலமாக அவர்களுக்குள்ள ஒரு 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 இணக்கம் உருவாகியிருக்கு. என்னென்னா, பொதுவாக இப்போ நம்ம பிரிஞ்சு எடுக்கிறதுனால தான் இப்படி எல்லா ஆளாலும் நம்மளை மிரட்டுறாங்க. முதல்ல இப்போ நம்ம ஒற்றுமையாக இருந்தோம்னாலே இப்போ எதிரிகளுக்கு நீங்கள் சொல்வது போல புதிய பார்வையினுடைய ஆசிரியர் திரு நடராஜன் அவர்கள் ஒரு வாரத்தில் இந்த 2 அணிகளும் இணையும்னு ஒரு பேட்டி வந்து நம்பிக்கையோட சொன்னாங்க. அடுத்து உடனே அந்த குழு வந்து கலைக்கப்படுகிறது. சட்டமன்றம் கூட்டுவதற்கு முன்னாடி அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் 2 பக்கமும் சுமூகமாக அவங்க அடக்கி வாசிப்பது போல ஒரு தோற்றம் இருக்கு. இதையெல்லாம் எப்படி நம்ம கோர்வையா வந்து எடுத்துக்கலாம்? பேசியிருப்பாங்க அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 2 அணி 3 அணினோ அல்லது அவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள இருக்கிற இப்போ சின்னமாக ஒரு அறிவுரை கொடுத்துருக்கலாம். இப்போ நம்ம அந்த மகாதேவன் ஐயாவோ பிறந்த இவங்க டிடிவி எம்என் ஐயா போன்றவங்கெல்லாம் வந்து இந்த யதார்த்த சூழ்நிலையை விளக்கி இருப்பாங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து இப்படி குழுக்குள்ளாக இருக்கிறது நல்லதில்லை. அரசுங்கிறது மிக வலிமையானது. கட்சி உயிரை கொடுத்து 2 பெரிய மூத்த தலைவர்கள் இந்த கட்சியை உருவாக்கியது, 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்கி இந்தியாவினுடைய மிகப்பெரிய 3வது பெரிய கட்சியாக வலிமையாகவும் 32 ஆண்டுகளுக்கு பிறகு தாய் தமிழ்நாட்டின் 135 சட்டமன்ற உறுப்பினர்களை தனிப்பெரும்பான்மையோடு பெற்று 234 தொகுதியிலும் தனித்தே போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு மகத்தான கட்சி. இதற்கு இப்படி ஒரு இழுக்கு வந்துடக்கூடாது. நம்ம எல்லாரும் இதில் ரத்தமும் சதையுமாக இருந்து இந்த கட்சியும் ஆட்சியும் உருவாக்கியிருக்கோம். ஆகவே தயவுசெய்து எல்லாரும் நீங்கள் எந்த விதமான ஆளாளுக்கு கருத்துக்களை ஊடகத்தின் வழியாக பேசாமல் அல்லது பகைமை பாராட்டாமல் நட்பாக இருந்து இந்த ஆட்சியை காப்பாற்றுவோம். 4 ஆண்டுகள் தொடர்ந்து பயணிப்போம். அதில் நீங்கள் பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடந்திருக்கு. அதனால 2 பக்கமும் இப்போ பேசாமல் இருக்காங்க. மறைமுகமாக ஆனால் பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்வதை பார்த்தா ஒவ்வொரு பக்கமும் 3,50,000 பிரமாண பத்திரங்கள், 3,98,000 வந்து பிரமாண பத்திரங்கள் அப்படின்னு மாற்றி தாக்கல் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் நீங்கள் இதெல்லாம் வந்து எதை காட்டுகிறது? இல்லை, இப்போ நான் இப்போ இவ்வளோ நாளாக 1-2 பிரமாண பத்திரம் நீங்க 2 அணியை தான் பார்த்தோம். இப்ப நேத்து தீபா அவர்கள் ஒரு 50,000 பிரமாண பத்திரங்களை தாக்கல் பண்ணிருக்காங்க. இந்த கட்சியும் சின்னமும் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மொத்தமா என்ன நடக்குது, யாராவது டைரக்ஷன் பண்றாங்க. இப்ப இது இவங்க இல்லாம எப்படியாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்படி வலிமையா இருந்துடக்கூடாதுங்கிறதுல மிகப்பெரிய அரசியல். அது யார் அப்படிங்கிறத ஒரு சின்ன பிரேக் அப்புறமா நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வாய்மையின் வாதம் நிகழ்ச்சி தொடரும். வாய்மையின் வாதம் நிகழ்ச்சி தொடர்கிறது. பிரேக் முன்னாடி நீங்கள் யாரோ ஒருத்தர் பின்புலமாக இதில் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்களே, யார் இந்த வலிமையான சக்தி? இல்லை, இது சாதாரண அரசியல் சரியாக இப்போ கருத முடியாது. தொடர்ந்து நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு தேசிய அளவில் இன்னும் சொல்ல போனால் சர்வதேச அளவில் கூட இதனுடைய சதி விலை பின்னப்படுகிறதாக தான் உணர்கிறோம். ஆனால் அது யாருன்னு இனங்கண்டுன்னு சொல்ல முடியாது. இதில் ஒரு கட்டத்தில் நீங்கள் மத்திய பாஜக அரசினுடைய பங்கு இருந்துச்சு. இப்போ சின்னம்மாவனாங்க முதல்வர்னு இது பண்ண உடனே உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்காக காத்திருந்து அவர் நினச்ச மாதிரியே அது நெகட்டிவாக போய் அவங்க சிறைக்கு போனாங்க. அடுத்து நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை முன்மொழிஞ்சு தேர்வு பண்ணால் ஆளுநர் ஒரு 2 நாள் 3 நாள் எவ்வளோ தாமதிக்க முடியுமோ தாமதிச்சுட்டு அதிலிருந்து ஒரு பிரிவை ஓபிஎஸை வந்து வெயிட் பண்ண வச்சு அவர்கிட்டருந்து இன்னும் ஏதாவது சட்டமன்ற உறுப்பினரில் இங்கிருந்து விடுவிச்சு ஒரு மெஜாரிட்டி சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை குறைச்சி ஒரு தேக்கத்தை உருப்படுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. அந்த வாய்ப்பு மறுதளிக்கப்பட்டு ஊடகங்கள்லாம் ஏன் தாமதிக்கும், ஆளுநர் வரல, இதில் மத்திய அரசின் சதி இருக்கிறது, பாஜகவினுடைய சதி இருக்கிறது மிக கடுமையான குற்றச்சாட்டுக்கு ஆளான பிறகு வேறு வழி இல்லாமல் ஆளுநர் வந்தார். பதவி பிரமாணத்தை ஒரு சோகத்தோட வேண்டாம் விருப்பம் தான் பண்ணி வச்சார்.
அப்புறம் அரசு இதுல சர்வதேச சதிலாம் வந்து சொன்னீங்களே, ஏதாவது யூஎஸ்ல இருந்து அதிமுக ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்களா? யூஎஸ்ஏன்னு இல்லை, சர்வதேச சதினா பல நாடுகளில் வசிக்கக்கூடிய அரசியல் சூதாடிகள் இருக்காங்கல்ல. இப்போ பல நாடுகளில் எல்லாரும் இப்போ பணம்னு ஒரு கூட்டம், ஏதாவது ஆதாயம் தானே. இப்போ அவங்க அரசியல் சூழ்நிலை முதலெல்லாம் சித்தாந்த நோக்கம் இருக்குது முதல்லலாம். ஒரு கட்டத்தில் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒன்று வணிகம் பணம் தான். இப்போ நீங்கள்லாம் முதல்ல பொது உடைமையாக முதலாளித்துவமா தொழிலாளித்துவமா, ரஷ்யா ஒரு கோட்பாடு, பொது உடைமை வர்க்க போராட்ட தேசம் 2 அணியாக உலகம் ரெண்டு பட்டு இருந்துச்சு. போர்களே அதனுடைய அடிப்படையில் தான் நடந்துச்சு. சரி, இங்க கருணாஸ் அவர்கள் வந்து அதிமுக அம்மானியினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அவர்களை போய் சந்தித்தார், வந்து முதலமைச்சர் அவர்களை சந்தித்தார், தொகுதி பிரச்சனைக்காக பார்த்தேன், மற்ற விஷயங்களை பேசணும் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு போனார். திரு தனியரசு அவர்கள் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்ற பிறகு ஏதாவது வந்து அப்படி சந்திச்சாரா, இல்லை சந்திக்கக்கூடிய பிளான் ஏதாவது இருக்கா பொதுச் செயலாளரை இல்லை மற்றவர்களை? அதாவது ஒரு நல்லா பழகணுங்க. கண்ணு முன்னாடி நம்ம நேசித்த ஒருத்தர், குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி நேசித்த ஒருத்தர் அப்படி ஒரு சிறைப்பட்டிருக்காங்க. அப்படி ஒரு செய்தி கேட்ட உடனே எங்களுக்கு ஒரு வருத்தம் தான். அப்புறம் இவ்வளவு எல்லாத்தையும் அந்த கூவத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இப்படி செய்தி தொலைக்காட்சியில் தீர்ப்பு தண்டனை வந்துருச்சுன்னு சொன்னோன்னே எல்லோரும் சோகப்பட்டு சில பெண்ணமணிகள்லாம் கதறி அழுதாங்க. அப்போ கூட அவங்க வந்து அது வரைக்கும் வந்த கம்பீர நடையை விட தண்டனை கிடச்சிருச்சு, சிறைக்கு போகிறோம்னு தெரிஞ்ச பிற்பாடு அவங்களுடைய நடை இன்னும் வலிமையாக உறுதியாக கம்பீரமாக வந்தாங்க. வந்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த இருக்கையில் இப்போ மேடையில் அந்த அமர்ந்து இப்போ கூட்டிகிட்டு வந்து இப்போ என்ன நடக்க போகுது, நீ யார் அடுத்த முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க, அம்மா என்ன சொல்ல போகிறாங்க எல்லாம் பார்த்துருக்கேன். அது வரைக்கும் அவங்க அதுக்கு முன்னாடி பல முறை பார்த்துருக்கோம், பல நாள் கூட்டம்லாம் நிகழ்ந்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கையில் அவங்க கால் மேலே காட்டு போட்டு கூறல. தீர்ப்பு வந்ததுக்கு பிற்பாடு சிறைக்கு போகிறோம்னு தெரிஞ்சதுக்கு பிற்பாடு அவங்க அந்த கம்பீரமாக நடந்து வந்து எல்லோரும் கதறி அழுகிறாங்க. அவங்களும் உணர்ச்சி வசப்பட்டு கூட அழுகாமல், நான் ஒரு பச்சை தமிழச்சி என்னவா இருந்துட்டு போது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு அப்படி அந்த சிவகங்கை வேலுநாச்சியார் மாதிரி கால் மேலே கால் போட்டு அப்படி போனாங்க. அப்படி கால் மேலே கால் போட்டு அவளை கேஷுவலாக இருந்துட்டு கொஞ்சம் கூட தளராமல் அந்த அரசியல் சதி இதையெல்லாம் முறியடிப்போம், இந்த மாதிரியான எல்லா வகையான வஞ்சகத்தையும் முறியடிப்போம், நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒரே உதவி, இந்த அரசை நீங்கள் தயவு செஞ்சு காப்பாற்றணும் அப்படின்னு. அம்மாவோட அரசு அதுதான் நம்ம எல்லோரும் அம்மாவுக்கு செய்கிறது. புரட்சித்தில் அம்மாவோட திருவுருவப்படத்தை வச்சு எல்லாத்தையும் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு சொன்னாங்க. அந்த உறுதிமொழியை ஜெயிச்சிருச்சு அம்மா. சபதம் பண்ண வாய்ப்பு கொடுத்த ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வராங்களா, எங்களுக்கு வந்து சசிகலா அவர்கள் தான் வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க இது போட்டியிடுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது அவர்களுடன் வந்து ஏதாவது அனுபவம் இருக்கா? அவங்க வந்து அதாவது அவங்க மாதிரி உதவி செய்கிறதுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, அவங்க வந்து நம்ம வந்து நிழலில் அவங்கள பார்த்த வேறு மாதிரி காட்டினாங்க தொடர்ந்து. இப்படி நீங்கள் திரைப்படத்தில் காட்டின மாதிரியே ஒரு மாதிரி மீடியாக்கள் தொடர்ந்து அவங்க பேசாதனாலையும் தன்னிலை விளக்கம் தராததுனாலையும் அவங்கள பற்றி ஒரு தவறான பிம்பம் அவங்க காலமெல்லாம் பரப்பப்பட்டு அதனுடைய உச்சமாக தான் இப்போ தப்பாக பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க அப்படி இல்லை. ரொம்ப ஆனால் கொஞ்சம் உறுதியாக இருப்பாங்க. இது நம்பணுங்களை காப்பாற்றணும், சரி, வாக்குறுதிகளை நிறைவேற்றணுங்கிறது. சரி, விரைவில் வந்து இங்கே பொது தேர்தல் வரும் அப்படின்னு எதிர்கட்சிகள் உட்பட தொடர்ந்து வந்து எல்லா கட்சிகளும் சொல்லிகிட்டே இருக்கு. அப்படிதான் விரைவில் இங்கே பொது தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த ஆட்சி கவிழக்கூடிய இல்லை கவிழ்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இந்த ஆட்சியை வந்து எப்படியாவது சிதைக்கணும், கவிழ்க்கணுங்கிறதுல பெரும்பாலான இயக்கங்கள் கட்சிகள் எல்லாரும் அணி சேர்ந்துருக்காங்க. அவங்களோட பெரும்பாலான ஊடகங்கள் அணி சேர்ந்துருக்காங்க. இது வந்து இப்பதான் சொன்னீங்க, ஊடகங்கள் தான் வந்து எதிர்த்து பல கேள்விகளை வந்து கேட்டது. ஆளுநர் அவர்கள் வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார்னு சொன்னீங்க. எப்ப கேள்வி கேட்டுச்சு? நாங்க வந்து 122 பேர் உறுதியா இருந்ததுக்கு பிற்பாடு ஒன்னும் ஆளுநர் காணாமல் காத்திருந்து அந்த இஷ்யூ எல்லா ஊடகங்களுக்கும் வந்து அதுதான் வந்து வேலையா? ஆட்சியை கவிழ்ப்பதற்கும் துணை போவதுதான் வந்து வேலையா? ஊடகம் என்னன்னா, நாட்டில் என்ன நடக்குதோ அதைத்தான் அவங்க காட்டுறாங்க. நாம தப்பு சொல்ல. ஆனால் அதிலிருந்து விலகி இருந்து இது உண்மையில்லைன்னு ஊடகங்கள் ஒரு ஊடகம் தனிச்சு போய் சொல்ல முடியாது பாவம். ஏன்னா ஊடகம் எல்லாரும் ஒரு போக்கில் ஓடிட்டு இருக்காங்க. அதுதானே இப்போ ட்ரெண்டு. அதனால நீங்கள் அன்னைக்கு கூவத்தூரில் எல்லாரும் வாயில் துணி வச்சுருக்காங்க, சங்கிலி போட்டிருக்காங்கன்னு சொன்னபோது எல்லா ஊடகங்களும் அப்படியே சொன்னாங்க. ஆட்சி கலைக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க. உடனே ஆளுநர் வந்து விட்டார், ஆட்சி கவிழ்ப்பு ஒன்று
அதில் பொய்யை பரப்புவதில் யார் முன்னணியாக இருக்காங்களோ அதில் தான் உண்மை என்னவோ. இப்ப தனியரசு அவர்களை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஒரு வீடியோ வந்திருக்கு. இதை மறுப்பு தெரிவிக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்து அத்தனை ஊடகங்களும் உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்டு மக்களுக்கு அந்த உண்மையை புரிய வைக்க வந்து முயற்சி பண்றாங்கல்ல. கட்டாயம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அப்போ கூட பாருங்க, நான் வந்து இப்போ பேரறிவாளன் 26 ஆண்டு காலம் சிறையில் இருக்காரு, அப்படிப்பட்டு உச்சநீதிமன்றமே வந்து அவங்களை வந்து விடுதலை செய்ய சொல்லி உச்சநீதிமன்றமே வழிகாட்டல் கொடுத்துருச்சு. நீதியரசர் சதாசிவம் ஐயா தலைமையில் அவருடைய விடுதலைக்காக, அவருடைய விடுப்புக்காக நான் வந்து சோழார்பேட்டையில் போன வாரம் கூட்டம் நடத்துகிறேன். 3 மணி நேரம் பேசுகிறேன். சோழார்பேட்டையிலிருந்து எல்லா தொலைக்காட்சிகளும் வந்தாங்க, ஒருத்தர் கூட வெளியிடலை. திருமுருகன் காந்தி மேலே குண்டாஸ் போடப்பட்டிருக்கு. நாங்கள் ப்ரெஸ் மீட்டில் அன்றைக்கி வச்சுருக்கிறோம். நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 25 இயக்கங்கள் ஒன்று கூடி வேல்முருகன் ஐயா, நம்ம தியாக ஐயா, பேராசிரியர் ஜவஹர்லால் ஐயா, தனியரசு எல்லாம் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் எல்லாரும் கூடி பேசுகிறோம். சென்னையில் தலைநகரத்தில் ப்ரெஸ் மீட்டில் யாரும் அந்த காட்சி போடலை, எங்களுடைய தீர்மானத்தை போடலை. திருமுருகன் காந்தி மோடி பேசினா 3 மணி நேரமும் ரிலே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? இப்போ அப்போ இன்னைக்கு தனியரசு கலந்து அதெல்லாம் யாரும் செய்தியே போடல. நெகட்டிவான செய்தி, ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு, ஒரு குடும்பத்துக்கு எடுக்கிறது, ஒருத்தருடைய மானத்தை பிடுங்கிறதுனா ஊடகங்கள் ஓடோடி வர அவங்கள சொல்லி தப்பு இல்லை. அதில் யார் முந்தி தர்றதுல என்ன மக்கள் வந்து ஊடகத்தை ஒட்டுமொத்தமாக நம்ம அப்படி சொல்லிட முடியாது. எல்லா விஷயத்தையும் உண்மையாக வந்து காட்டுவதற்கு அனைத்து ஊடகங்களும் முயற்சி செய்கின்றன. நம்ம வந்து அப்படி வந்து சொல்ல முடியாது. சரி, ஓகே, நம்ம இந்த பக்கம் அரசியல் அப்படின்னு பார்த்தா இந்த மானிய கோரிக்கைகளை தனியரசு அவர்கள் வந்து விவாதிப்பதற்காக என்ன வந்து வைத்திருக்கிறார்கள்? உங்களுக்கான நேரம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கா? உங்களுடைய தொகுதி பிரச்சனைகளை குறித்து ஏதாவது பேச வேண்டியது இருக்காங்க? இல்லை, 6 ஆண்டுகள் நான் கடந்த 2011 2016 சட்டமன்ற நிகழ்வுகளின் போதும் நான் வந்து அவங்களா கேட்டு கூட பேசிடுறேன். நான் வந்து கேட்காமையே அவங்களா கூட கேட்பாங்க, நீங்கள் எப்போ பேச போகிறீங்க, எந்த மாநிலத்தில் பேச போகிறீங்கன்னு கூட கேட்டு கூட எனக்கு வாய்ப்பு. அம்மா இருந்த காலத்துலேயே, அப்புறம் அம்மா இருக்கும்போது நான் தினம் பேசுவேன், உங்களுக்கு தெரியும், 110 தீர்மானங்களின் மீதும் பேசுவேன். இப்போவும் நான் விரும்பினா தினம் கூட நான் பேசலாம், கேள்வி நேரத்தில் பேசலாம், அமைச்சர்களை முதலமைச்சரை சந்திக்கலாம், மக்களுடைய பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்க்கிற எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் வந்து உடனடியாக அதிகாரிகளை சந்தித்து பேசி தீர்த்துறோம். அப்போ அதிகாரப்பூர்வமாக இப்போ நான் உங்களுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் 5 மணிக்கு மேலே பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி பேசினேன். இந்த மாதிரி தெருவோரங்களில், சாலையோரங்களில், சேப்பாக்கத்தில் குழந்தைகள்லாம் இப்படி தெருவில் கிடக்குறாங்க, பெற்றவங்க பிச்சை எடுக்கிறாங்க, பெண்ணா பிச்சையில் இப்படி 100 பேர் 200 பேர் இப்படி ரொம்ப சுகாதாரம் இல்லாமல், வாழ்வாதாரம் இல்லாமல், வீடு இல்லாமல், பணியிலையும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி ரொம்ப சொன்ன நான். இதனால் இப்போ போன வாரம் இந்த நம்ம நிதிநிலை அறிக்கையில் 2017 சட்டமன்றமே வியந்து பார்த்தது, துறை அமைச்சர்கள் பார்த்தாங்க. அப்படியெல்லாம் மக்களுடைய அடிப்படை ஆழமான பிரச்சனைகளை லைவ் வந்து காமிக்கல, அதனால எங்களுக்கு தனியரசு அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது தெரியாது. அப்படிலாம் பேசுவேன். இப்பவும் நான் பேச போறேன். இப்போ நான் பேசுற கருத்தெல்லாம் ரொம்ப ஆழமா இருக்கும், உணர்வுமா இருக்கும். சரி, இங்க தமிழகத்துல குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து வரப்போகுது. இங்க தமிழகத்துல இருந்து இருக்கக்கூடிய கட்சிகள், குறிப்பா அதிமுக யாருக்கு வந்து வாக்களிப்பார்கள் அப்படின்னு ஏதாவது பேச்சுவார்த்தை இருக்கா? இல்ல உங்களுடைய வாக்கு எந்த அணி நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கு? அது வந்து இப்போ நான் இருக்கிற அணி நம்ம டிடிவி ஐயாவோ அல்லது நம்ம இபிஎஸ் ஐயாவோ இவங்களுடைய இந்த அணியில் தான் இவங்க எடுக்கிற தீர்மானத்தின் அடிப்படையில் நாங்கள் அந்த வாக்குகளை அது ஜனாதிபதியை குடியரசுத் தலைவர் தேர்தலில் கட்டாயமாக இல்லை ஒட்டுமொத்தமாக ஏதாவது எல்லா அதிமுக அணிகளும் ஒன்றாக வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில்? இருக்கலாம், கட்டாயமாக இருக்கலாம். அதில் வந்து ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற குடியரசுத் தலைவர், அதாவது வேட்பாளர் யாருன்னு பார்ப்போம். அதில் தனியரசுக்குன்னு ஒரு தனி பார்வை இருக்குது. அதில் யாராவது வேட்பாளர் ஒரு 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 சரியில்லாத நபராக இருந்தால் அதில் விமர்சனம் வைப்போம், நாங்கள் கட்சிக்குள்ளே பேசுவோம், மற்றவங்க கூட விமர்சனம் பண்ணுவோம், அதில் கூட நிலைப்பாடு கூட நாங்கள் எடுக்க முடியும். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற குடியரசுத் தலைவர் பொதுவானவராக இருக்கணும். சாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்டு மதசார்பற்ற நிலையிலையும் ஒரு மிகுந்த பொறுப்புணர்வோடு இருக்கிற குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளராக தான் கட்டாயமாக அடையாளப்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அடையாளப்படுத்தும் போது எல்லாம் கட்டாயமாக அந்த நல்ல வேட்பாளரை ஆதரிப்போம். சரி, குறிப்பாக அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஆட்களை. சரவணன் அவர்கள் வந்து அந்த வீடியோ வந்து வெளியாகும் போது திரு ஓபிஎஸ் அவர்கள் சரவணனை வந்து சந்தித்து என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டார். அதுபோல முதலமைச்சர் தரப்புல இருந்து உங்ககிட்டையும் இல்லை தமிழ்முன் அன்சாரிக்கிட்டையும் திரு கருணாஸ் அவர்களுக்கிட்டையும் ஏதாவது விளக்கம் வந்து கேட்கப்பட்டதா? இல்லை, அவங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கிட்ட கேட்கல. உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டாங்க, கேட்கல. அல்ல அவங்களுக்கு தெரியும். நான் ஏன்னா அவங்களே விரும்பி தந்தாலும் கொடுத்ததே அவங்க தான் அப்படின்னு இருக்கு. விரும்பி தந்தாலும் வாங்க மாட்டேன். அவங்களே என்ன எங்கிட்ட வந்து கொடுக்க மாட்டாங்க. நானும் அவங்கள்ட்ட போய் கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு. அவங்க அம்மாவுக்கே தெரியும். அதாவது 5 ஆண்டுகளில் எதுக்காகவும் எந்த ஆதாயத்துக்காகவும் சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்டையோ அமைச்சர்கள்ட்டையோ முதலமைச்சர்கள்ட்டையோ எதற்காகவும் ஒரு கடிதம் கூட தனியரசுடைய கடிதம் ஆதாயத்துக்கான கடிதமோ பரிந்துரை கடிதம் இருக்கவே இருக்காது. நீ ஆய்வுக்காகவே வச்சுக்கிட்டா கூட. சரி, இங்கே அதிமுகவில் அடுத்து முதலமைச்சர் யார் அப்படின்னு ஏதாவது கேள்வி வந்துச்சு அப்படின்னா தனியரசுடைய ஆதரவு வந்து யாருக்கு இருக்கும்? திரு ஓபிஎஸ்க்கு இருக்குமா, தினகரனுக்கு இருக்குமா, இல்லை எடப்பாடி அவர்களுக்கு இருக்குமா?
இல்லை, அந்த நேரத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய இல்ல தனிப்பட்ட விருப்பம் சொல்றேன். நீங்க இந்த 3 பேரையும் வந்து ஒன்றாக இருந்து ஒரு பார்த்திருக்கீங்க, ஒரு தாய் ஒன்றாக இருந்து பார்த்திருக்கீங்க. இல்லை, ஒரு தாய் வந்து தன்னுடைய 3 குழந்தைகளை எந்த குழந்தைய நம்ம வந்து பரிசு தர்றதுன்னு பார்க்கும்போது பாகுபாடு காட்ட முடியாது. அப்படித்தான் இருப்போம். அதில் கூட்டு கலந்து தொடர்ந்து இங்கே பினாமி ஆட்சி அப்படின்லாம் வந்து சொல்லப்படுகிறது. அதை பற்றிலாம் ஏதாவது பார்வை? இல்லை, பினாமி ஆட்சி கூடாதுங்கிறலாம் நம்ம நாங்கள் அவங்க அதில் ரொம்ப கொஞ்சம் மென்மையாக இருக்காங்க. இப்போ அரசியலில் மிகச்சிறந்த நிர்வாக ஆற்றல் பெற்றவர் தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஆகலாம். ரொம்ப நுணுக்கமாக நிறைய பிஜேபியினுடைய தலையீடு இருக்கு. இங்க வந்து பினாமி ஆட்சி நடைபெறுகிறது அப்படிலாம் தொடர்ந்து வந்து இருக்கலாம். நீங்க அந்த 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 ஒரு அழுத்தம் இல்லாம இல்லை, அது இல்லவே இல்லை. அப்ப பிஜேபி இங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. கட்டாயமா இயக்குறதுல அல்லது ஏதாவது ஒரு வகையில் அவங்க ஒரு த்ரெட்டன் இருக்கதான் செய்யுங்கிறதுல நம்ம மாட்டுக்கிறது இல்லை. அப்ப தன்னிச்சையா அதிமுக செயல்படல, பிஜேபி தான் இங்க வழி நடத்துது. திமுகவே கட்டுப்படுத்தியது அப்பொழுது காங்கிரஸ். இல்ல, நான் இப்ப கேட்கிறேன். இல்ல, அது அதே மாதிரி தான் சொல்றேன் நான். திமுகவை எப்படி காங்கிரஸ் கட்டுப்படுத்தியதோ, எப்பொழுதெல்லாம் மத்திய அரசு தமிழ்நாட்டினுடைய மாநில அரசு திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் மத்திய அரசு தன்னுடைய விருப்பத்திற்கு இயங்குவதற்கு அவங்க நெருக்கடி தரத்தான். அப்ப பிஜேபி ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. அந்த நெருக்கடிக்கு ஆளாகாமல் அடிபணியாமல் இரும்பு பெண்மணியாக இருந்து தமிழ்நாட்டு மக்களை என்ன மாதிரியான நெருக்கடி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பிஜேபி? அவங்க என்ன விரும்புறாங்களோ அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னு கட்டாயமா விரும்புறாங்க. ஏதாவது 1-2 எக்ஸாம்பிள் எனக்கு புரியல. ஏன் நம்ம நீட் தேர்வு மாதிரியோ அல்லது வேறு நம்முடைய இந்த உணவு பாதுகாப்பு திட்டமாக இருந்தாலும், ஜிஎஸ்டி இதாக இருந்தாலும், உதவி திட்டமாக இருந்தாலும், இது மாதிரியான திட்டங்களில் அம்மா வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ கூட நம்ம ஒரு விஷயத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருந்துச்சு. மக்களினுடைய விருப்பத்திற்கு மாறாக மத்திய அரசு இப்பவும் ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுச்சுன்னா அந்த திட்டத்தை நம்ம எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கிற அரசு தெரியவே இல்லையா? மாற்றினச்சி விவகாரத்தில் எந்த பதிலும் இல்லை. நீட் தேர்வு விவகாரத்தில் எந்த முக்கியமான கொடுத்துருக்கேன். நான் கூட கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்துருக்கோம். நான் சட்டமன்றத்தில் கொடுத்துருக்கேன். மாடுகளை விற்பதற்கும் வாங்குவதற்கும் மத்திய அரசு வைத்திருக்கிற இந்த தடை, அந்த அறிவிப்பை திரும்ப பெறணும், மாநில அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் அவங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போட்ட பிறகு எந்த ஒரு எதிர்ப்புமே இந்த வரைக்கும் எந்த ஒரு கருத்துமே பதிவு செய்யல தமிழக அரசு அப்படின்னு மத்திய அமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த அழுத்தமே கொடுக்காம நான் உறுதியா நம்புறேன். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எப்போ நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா வரணும், அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் நம்முடைய விஜயபாஸ்கர் அவங்க மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, அந்த மாநில அரசு எந்த அனுமதியையும் மத்திய அரசினுடைய மத்திய அரசோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி அந்த ஜெம் லெபார்டரி நிறுவனம் இங்கே புதுக்கோட்டையில் குறிப்பாக நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கான பணிகளை துவக்குவதற்கு மாநில அரசு எந்த உதவியும் எந்த அனுமதியும் தராது. குறிப்பாக சுற்றுச்சூழல் துறை அனுமதி வரைக்கும் அப்படின்னு அந்த முடிவில் கொள்கை முடிவில் உறுதியாக இருக்காங்க. சுருக்கமாக ரெண்டே பதில். இப்போ இங்கே வந்து நீங்கள் பினாமி ஆட்சி அப்படின்னு நீங்கள் ஒரு ஏதோ நெருக்கம் வந்து கொடுக்குது பிஜேபி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க இல்லையா? இல்லை, பினாமி ஆட்சினா அந்த அந்த நெருக்கத்தில் இருக்குன்னா அதுவும் மத்திய அரசுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. சரி, அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு. அதை நடைமுறைப்படுத்தும் 100 நாட்களை தாண்டி எடப்பாடி அரசின் மீது வந்து ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை இந்த ஆட்சி 100 நாட்களில் இப்போ இது வரைக்கும் அம்மாவுடைய கனவுல நனவாக்குறதுல அதே மாதிரி இந்த அரசியல் அந்த திறமற்ற நிலையெல்லாம் மாற்றப்பட்டு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய இந்த அரசு சுதந்திரமாக மாநில நிர்வாகத்துக்குள்ள மிக சிறப்பாக செயல்படுகிறது. அமைச்சர்கள் தனி சுதந்திரமாக மாநில நிர்வாகத்துக்குள்ள சிறப்பாக செயல்படுகிறது. மத்திய அரசை வந்து எதிர்த்தோ இல்ல அழுத்தம் கொடுத்தோ காரியத்தை சாதிக்க முடியல, முயற்சிக்கல. அது நீதிமன்றத்தோடையும் தொடர்புடையதாக இருக்குது. ஒவ்வொரு வழக்கு ஒவ்வொரு துறை கொள்கை முடிவுகள் நீதிமன்றத்தோடும் இருக்கிறது. ஆக எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த 100 நாட்களை கடந்த அரசு கட்டாயமாக மக்களின் நன்மதிப்பை பெற்றிருக்கிறது. மக்களுக்கு எதிராக அது அரசு இயந்திரத்தை செயல்படுத்தலை. அதனால மக்கள் விரும்புகிற அரசை தான் இந்த எடப்பாடியாருடைய அரசு செயல்படுத்தி வருகிறது. அதற்கு தான் தனி அரசு துணை நிற்கிறது. நன்றி. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு பல பதில்கள், ரொம்ப சூடான கேள்விகளுக்கு வந்து பல பதில்களை வந்து கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எங்கள் நிலையத்தின் சார்பாக நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய ராஜ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் நம்முடைய வாய்மையின் நிகழ்ச்சிக்கும் நம்முடைய நெறியாளர் ஐயாவுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் நன்றியும் சொல்லுங்கள். நன்றி நேயர்களே. இத்துடன் இன்றைய வாய்மையின் வாதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.